ஒரு ஆசான் தன் சீடனை விட்டு போகும் அந்த நொடி அவனுக்கு பின் யாரிடம் அந்த வல்லமை இருந்தது என்று பார்ப்போம். எலியா எலிசாவிடம் கேட்டார், நான் உன்னை விட்டு எடுக்கப்படுவதற்கு முன் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய ஆவியின் வரம் இரட்டிப்பாய் எனக்கு கிடைக்க வேண்டும். அது அரிதான காரியம், ஆனால் நான் எடுத்துக்கொள்ள போகும்போது உனக்கு கிடைக்கும். அக்கினி ரதமும் குதிரைகளும் வந்தது. எலியாவை சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துச் சென்றது. என் தகப்பனே, தகப்பனே, இஸ்ரவேலின் இரதமும் குதிரை வீரரே! பின்பு எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து எலிசா திரும்பினான். தன் ஆசானை இழந்த வேதனையுடன், ஆனால் உள்ளத்தில் புதிய பொறுப்புடன் எலிசா தனியாக யோர்தான் ஆற்றை நோக்கி நடந்தான். தேவன் எங்கே? எலியாவின் ஆவி இப்போது எலிசாவின் மேல் இருக்கிறது. தேவன் கொடுத்த அழைப்பு ஒருபோதும் வீணாகாது. விசுவாசத்துடன் நடந்தால், நேத்து எலியாவோடு இருந்த தேவன் இன்று எலிசாவோடு இருந்தார். அதே தேவன் நம்மோடு இருக்க